அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன். ஆடி மாதம் என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்று கமெண்ட் செய்யுங்கள். எனக்கு ஆடி மாதம் என்றால் எங்கள் ஊரில் உள்ள கோவிலில் மைக் செட் கட்டி அம்மன் பாடல்கள் போடுவாங்க. ஏன் என்றால் ஆடி மாதம் நாம் அம்மனை வழிபட வேண்டும். அம்மனின் நிறைவான அருள் பெற ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம்? வருடத்தின் எல்லா மாதங்களுமே சிறப்பானவை என்றாலும் ஆடி மாதம் மிக சிறப்பானது. தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தான் தொடங்குகிறது. இப்புண்ணிய காலத்தின் போது சூட்சும சக்திகள் வானத்திலிருந்து வெளிப்படும். அந்த சமயத்தில் பூஜைகள், வேத பாராயணங்கள், ஜபங்கள், நீத்தார் வழிபாடுகள் செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் மாதமும் இதுதான். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக இருக்கின்றன. ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் அம்மனை வழிபட வேண்டிய முறைகளையும் காணலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்பர் 1. ஆடி மாதத்தில் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும். நம்பர் 2. ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குவதால் மேன்மை உண்டாகும். நம்பர் 3. அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகஸ்ர நாமம் சொல்ல வேண்டும். நம்பர் 4. ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். இந்த 4 விஷயம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிக சிறப்பானது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து வாருங்கள். ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும். உங்களால் முடிந்தால் விரதம் இருங்கள். நான் கண்டிப்பாக இருக்கணும் என்று சொல்லவில்லை, உங்களுடைய விருப்பம் அது. ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெறலாம் என்பது ஐதீகம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து, தூய ஆடை அணிந்து, சாணத்தை பிள்ளையாராக பிடித்து, செவ்வரளி, செம்பருத்தி, அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும். ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை, சீப்பு, குங்குமச்சிமிழ், கண்ணாடி, வளையல், தாம்பூலம் கொடுக்க வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும். இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன. மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்க்க நம்ம தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து பயன் பெற சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.